யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. நந்தினி, என்ன இன்னும் அங்கே உட்காந்துருக்கீங்க? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு சார், முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆ, கம்மனு என்ன போதும். ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்ப. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, புரியுதா? ஸோ இப்போ உங்கள் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத விஷயம், அதுவும் லைஃப்ல இது ஒரு டைம் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மூமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ண வேணாமா? அதெல்லாம் கரெக்டு தான். ஒழுங்கா கிளம்புங்க. அதுவும் அவன் வெயிட் பண்ணுறான்ற விஷயம்லாம் உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணான்றது தான் மேட்ரு. ஏன்னா ரிசப்ஷனுக்கு முத நாளும் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்லாம் கேட்டால் உங்கள் அத்தை தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படி சொல்லியிருக்கீங்க வெளியில் போகிறன்றத? நார்மலாக தெரிஞ்சவங்க, ஸோ பியூட்டி பார்லர் போயிட்டு மெஹந்தி போடுறது, ஃபேஷியல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு பண்ணிகிட்டே இருக்கேன்ப்பா. ஸோ கீர்த்தனாவையும் என் கூட அனுப்பி வைங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். சரின்னு கீர்த்தனாவும் நான் இந்த மாதிரி வரேன்க்கா, நீ போய் ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் சார் இந்த விஷயத்துக்குலாம் தேவையில்ல, சார் தான் பிடிவாதம் பிடிக்கிறாரு நானும் கூட வரேன்னு. சரி போங்க, வரேன்றாப்ல, போர் அடிக்குதுன்னு சொல்லாம. ஸோ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சார் மெஹந்தி போடுறதுக்கு அவர் தோண தேவையா சார்? மொக்க போடுறதுக்கு அவன் தோண தேவையில்லம்மா. மெஹந்தி போட்டு சும்மா தானே உட்காந்துருப்ப. ஸோ அந்த கேப்ல பேசிட்டு இரு. சரி ஓகே சார். அப்புறம் உங்கள்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசணுமா? ஆமாம் சார். சார் எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ நந்தினி, எனக்கு இப்பதான் செம்மையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை தவிர யாரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர முடியாது, புரியுதா? நீங்கள் என்னமோ கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க, ஆனால் கூட இருக்கிற எங்களுக்கெல்லாம் தான் பயமாக இருக்குண்ணே. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. இப்போதைக்கு ஒரு மாப்பிள்ளை உள்ள வராரு, அவர் எப்படி வெல்கம் பண்றதுன்றதை பத்தி யோசிங்க. அதுக்கப்புறம் வர்றவங்கள பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம். சார் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடாதே? அதெல்லாம் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் நந்தினி. இப்போ கூட இந்த பைத்தியக்காரிக்கிட்ட, சாரி உங்க தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு தான் வரேன். ஆனால் அவள் தான் சார் பயந்துட்டு இருக்கா. நந்தினி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? காலையிலேருந்து இந்த பைத்தியக்காரி என் கூட தான் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வந்தா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, வெளியில் போகிறேன்னு சொல்லும் போதே டவுட் ஆனே. கரெக்டு தான், டவுட் ஆனதெல்லாம் கரெக்டு தான். பட் இன்னைக்கு ஃபுல்லாக அழும்பு கட்டி அடிச்சா. போறவங்க வரவங்க ரோட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எங்க பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அழும்பு கட்டி அடிச்சா தெரியுமா? சார் என் தங்கச்சி இருந்துட்டு எப்படி இருக்கா பார்த்தீங்களா? நல்லா ஒருத்தவங்கள்ட்ட பேச யோசிப்பேன் சார். அதான், ஒருத்தவங்க இப்படி இருந்தா ஒருத்தவங்க அப்படிதான் இருப்பீங்க. அப்படி பேச்சு வாக்கில் கேட்டுட்டு இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கேயும் சில பேர்ட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ரோட்ல செவனேன்னு போயிட்டு இருந்தேன். எங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு கேட்டா தெரியுமா? சார் என்ன சொல்கிறீங்க? அட உண்மையாதாம்மா. வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். பட் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் என்கிட்ட எதுவும் அப்பா கேட்கல. அப்படியே நாசுக்கதை ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? என்ன பண்றது, அதான் சோழியை முடிச்சு விட்டாலே. கம்மன் நின்ன மிஸ்டர் வேலுச்சாமி என்ன சொல்லுவாருன்னு தெரியாம. ஆனா கடைசியில வேலுச்சாமியும் கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாரு. சார் அட உண்மையாதாம்மா. எங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரோஹித் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பொண்ணு கேட்டுலாம்டா அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இப்ப செம்ம ஹாப்பியா இருக்கேன். சார் இதை அவகிட்டே சொல்லலாம்ல, சந்தோஷப்படுவாள்ல. சொல்லணும், செம்மையா சொல்லணும். அவ இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி தைரியமா சுத்துறதுலாம் பெரிய விஷயமா? அந்த பையன் எவ்வளோ பேசுவான், இல்லை நம்மள தப்பா நினைப்பான்னு ஆயிரம் ஆயிரம் எண்ணம் இருந்திருக்கும். அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தா அவள் இவ்வளோ இதுவாக வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறது, என்கிட்ட பேசுறது, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. ஸோ அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற கீர்த்தனாவுக்கு என் லவ்வை திரும்ப சொல்லும்பொழுது அசால்ட்டாக சொல்கிற முடியுமா? எனக்கு ஓகே, எனக்கு சம்மதம், இல்லை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே பேச்சுவாக்கில் சொல்ல முடியாதுல்ல. அப்படியே செம்மையா மாசம் என் லவ்வை சொல்லணும். அப்படி ஒரு லவ்வை சொல்லி கீர்த்தனா முகத்தில் வர சந்தோஷத்தை நான் பார்க்கணும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்குல்ல சார். உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான்லாம் இருக்கா? இப்படி ஒரு லவ் பாய்லாம் இருக்காரா? அதெல்லாம் நல்லாவே இருக்காரு. கீர்த்தனா கிட்டே வந்தது தான் எல்லாமே. எனக்குள்ள இவ்வளோ லவ் இருக்கு, அது இப்படிலாம் எனக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியுன்றதையே அவள் தான் வெளியே கொண்டு வந்தா. கரெக்டு தான் சார். பட் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லிட முடியாது தான். ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு உண்மையிலே நீங்கள் சொல்கிற எல்லா விதத்துலையும் யோசிச்சு நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா, நம்ம இப்படிலாம் பேசுகிறோமே அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்காகவும் உங்களை இந்த அளவுக்கு பிடிச்சதுக்காகவும் தான் அவள் இவ்வளோ தூரம் போராடிட்டு நிற்கிறா. அதுவும் லவ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சோம் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் சுமந்துக்கிட்டு அவள் ரொம்ப கஷ்டமும் படுறா, சந்தோஷமும் படுறா, உங்களை டீஸ் பண்ணியும் பார்க்குறா. அதுதான் நந்தினி, இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் என் கீர்த்தனா கிட்ட நான் செம்மையா லவ் சொல்லணும். ஸோ உங்கள் ரிசப்ஷனை சீக்கிரமாக முடிச்சு விடுங்க. நானும் லவ்லாம் சொல்லணும்ல.
ஆமா. சரிங்க சார், நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, ரிசப்ஷனை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் லவ்வை நல்லா மாசா சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா. சார், ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எங்கள் அத்தை வாயை திறந்து எதுவும் பேசிடக்கூடாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆகாஷ் மாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரில. எவ்வளோ நாள் கடந்து போயிட்டோம், இந்த ஒரு நாள் கடந்து போக மாட்டோமா? கரெக்டு தான், பட் ஏதோ மனசு நெருடலாகவே இருக்குது சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி, மனசு ரிலாக்ஸாக வச்சுட்டு கிளம்புங்க. அவன் தெருமுனையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நீங்கள்? இல்லை நந்தினி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் இங்கே எப்படியும் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும்ல. மேலே ஏற்கனவே அவன் ஸ்டே பண்ணி இந்த ரூமில் அவனுக்கு அந்த ஒய்ஃபை கனெக்ஷன், ஸோ அவன் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. பட் 1 வீக் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம். பட் மாமியார் வீட்டுக்கு இதுக்கப்புறம் வருவான் போவான், ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் வேணும்ல ரோஹித் பிரகாஷ் ஒர்க் பண்ணும்போது. அது சரி, சொன்னால் நாங்களே பண்ணுவோம்ல. இல்லைம்மா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வேற, எங்களுக்கு தேவையானதை நாங்களே பண்ணிக்கிறது வேற. ஸோ இது ஆஃபீஸ் விஷயம், அதனால அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ரூம் செட்டப் பண்ணணும். அதனால தான் இதுக்கப்புறம் ரோஹித் பிரகாஷ் மட்டுமா ஒர்க் பண்ண போறாரு, ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃபா நீங்களும் ஒர்க் பண்ணணும்ல. என்னதான் நாங்கள் கல்யாணம் ரிசப்ஷன் அப்படி இப்படின்னு போனாலும் ஆஃபீஸ் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஸோ ஒரு சில திங்ஸ் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கான பர்சன் இப்போ வந்துருவாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் மானிட்டர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரி, ஓகே சார். சரிம்மா, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் அப்படியே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கிளம்புங்க. சரிங்க சார். வாங்க தம்பி, வாங்க வாங்க. எங்க முன்னாடியே வருவீங்கன்னு மாப்பிள்ள சொல்லியிருந்தாரு, லேட் ஆயிடுச்சோ? ஏன் தம்பி, இவர் யாரு புதுசாக இருக்காரு? வைஃபை செட் பண்ணணும்னு சொன்னோம்ல, ஸோ அதுக்காக வந்திருக்காரு. நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படிங்களா, இந்த தம்பி தான் அந்த வேலை பார்க்குறாரோ? ஆமாம் சார். அன்னைக்கு சம்மந்தப்பட்டவன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் பேசினது இவன் தான். இவன் வாய் கொழுப்ப முதல்ல அடக்கணும். இவன் எவ்வளோ தைரியமா அன்னைக்கு பேசினான். இவன் பேசுனது தான் கரெக்ட்னு என் அண்ணன்காரன்னு ஒத்துக்கிட்டான், மாப்பிள்ளக்காரன்னு ஒத்துக்கிட்டான். அப்படின்னா இவன் எவ்வளோ முக்கியமான ஆளாக இருப்பான். அப்போ இவனை அசிங்கப்படுத்தணும், இல்லை இவன்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெருசாக தான் வெடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன்கிட்ட இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்பா தம்பி, இங்கே தான் வந்து தங்கியிருந்தாராம் ஒரு வாரமா, அப்போல்லாம் அவருக்கு தேவைப்படலையாப்பா? இப்போ தான் வேணும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஆரம்பிச்சிருச்சா? வேற வேலை கிடையாது. இந்த தம்பி அன்னைக்கு நல்லா தான் கேட்டு விட்டுருக்குன்னு அவர் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அந்த தம்பிக்கிட்டே வச்சுக்கிட்டு பத்தியா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். இடி சந்திரவள்ளி, அது எப்போ தேவைன்றது அவங்க தான் முடிவு பண்ண முடியும், நம்மளா முடிவு பண்ண முடியும்? அப்போ தேவைப்படலை, இப்போ தேவைப்படுதுன்னு செய்கிறாங்க. சந்திரவள்ளி, இல்லைன்னா நான் ஒன்றும் தப்பாக எதுவும் கேட்கல. பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணு வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கா, ஒத்த காலில் நின்று இந்த என் பொண்டாட்டி இவ தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல. தம்பி இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா மாடி படிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே தான் ரூமு, நீங்கள் போய் ரூமில் எல்லா கனெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள். என்ன தம்பி, நான் மட்டும் கேட்டுட்டு இருக்கேன், அவரை மேலே அனுப்புறீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பதில் சொல்லாமல் அனுப்புறன்றதை தாண்டி நீங்கள் என்னதான் கேள்வி கேட்டாலும் இதை நாங்கள் செஞ்சு தான் அவன் முடிவு பண்ணியாச்சு. ஸோ செய்ய தான் போகிறோம். அதுக்கு ஏன் இந்த பையனையும் நிற்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அந்த பையனுக்கு டைம் ஆகுது, அவன் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்ல. அதனால அந்த பையன் போய் அவன் வேலையை பார்க்கட்டும். இங்கே நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்றேன். அதனால தம்பி நீ போப்பா, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க மேடம், இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? நான் என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும்? என்ன தம்பி, பேச பேச மதிக்காம அந்த பையனை உள்ள அனுப்பிட்டு இப்போ என்ன கேள்வி, என்னத்துக்கு பதில் சொல்லணும்னு கேட்குறீங்க? சார், அவங்க கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்கன்றதை தாண்டி கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கேள்விக்கு நான் பதில் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். வித் யூ பெர்மிஷன் நான் பதில் சொல்லலாமா? தம்பி, அவர் என்ன கேட்டுக்கிட்டு, நான் சொல்றேன், நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். ஏன்னா நீங்க பதில் சொன்னாதான் எங்க நாத்தனாருக்கு புரியும். ஆமாம் தம்பி, ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்கள் சொன்ன பதில் தான் அவளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது, அதனால நீங்களே பதில் சொல்லுங்க, பரவாயில்ல. சார் நீங்க பதில் சொல்லலாம் தம்பி. என் அண்ணன்காரனுக்கு இருந்தாலும் கொழுப்பு ஜாஸ்தி என்ன பார்க்குறேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் எப்படி பதில் சொல்கிறான்னு மட்டும் பார்க்குறேன். இப்போ நீங்க கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். என்ன டவுட் உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக என்னைக்குமே வந்து அநியாயம் நியாயமா மாறிடாது. ஓ சரி சரி, அப்புறம் என்ன தம்பி நக்கலா? கலுல்ல நையாண்டியும் இல்ல. நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்கிட்ட இருந்து பதில் வரும். இங்க நீங்க கேட்காத கேள்விக்கெல்லாம் நான் வித்தியாசமாவும் பதில் சொல்ல முடியாது. நீங்க கேட்கறது எந்த விதமோ அந்த விதமா மட்டும்தான் பதில் வரும். என்னண்ணே, நான் கேட்கறதுக்கு வித்தியாசமா பதில் சொல்ற மாதிரி இருக்கு, நீனு கம்மன உட்காந்துருக்க. நான் முன்னாடியே உன்னை இந்த கேள்வியும் கேட்க வேணாம் தான் சந்திரவள்ளி சொன்னேன். ஆனா அதையும் மீறி நீ கேள்வி கேட்பேன்னு புரியாத பிடிக்கிற. அந்த தம்பி ஒன்று நீ கேட்டவனே பதில் சொல்லியே, ஏன் கிட்டையும் கேட்டாரு நான் பதில் சொல்லலாமான்னு. நான் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற பதில நீ கேட்டுதான் ஆகணும். இதுல நியாயம் அநியாயத்துக்குலாம் நான் நடுவில் வர முடியாதுமா.
சரி, நானே கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன் தம்பி, காசு பணம் முக்கியம் இல்ல, இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த இல்லாதப்பட்ட வீட்டில் தானே வந்து 10 நாள் தங்கி இருந்து இந்த பொண்ணு தான் வேணும்னு பிடிவாதமா கேட்டீங்க? ஆமா மேடம், இல்லாத வீடா இருந்தாலும் பரவாயில்ல, காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒத்த கால்ல நின்னோம் மேடம். அப்புறம் எதுக்கு தம்பி இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நாங்க லவ் பண்ணியோ இல்ல இவர் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லியோ நாங்க வந்து இந்த இடத்துல நிக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி கல்யாணம் பண்ண பொண்ணு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி வேணும் தான் என் ஃப்ரெண்ட் வந்து நின்னான். அப்ப கூட உங்க அண்ணன் நாங்க பொண்ணு தர மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு பெரிய எவிடன்ஸ், தாலி. அதை வச்சு மட்டும்தான் அவரும் கன்சிடர் பண்ணாரு, எல்லாரும் கன்சிடர் பண்ணாங்க. இதெல்லாம் பழைய கதை மேடம், பேசி ஒன்றாக போறதில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அப்படி நாங்க வந்து இருக்கும்பொழுது எங்க மனசுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் முடியும் பொழுது சார் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா, பொண்ணு தரேன்னு சொல்லுவாரா தரமாட்டேன்னு சொல்லுவாரா, என்னதான் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு அவர் பொண்ணை தருவாரா, என்னெல்லாம் யோசிப்பாரு, என்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைப்பாரு, இந்த ஒரு வாரம் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு ஆயிரம் கேள்வி மனசுக்குள்ள இருந்துச்சு மேடம், அவர் லாஸ்ட் ஒத்துக்கிற வரைக்கும். ஏன் மேடம், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம் அப்படின்னா மேரேஜ் முடிகிற வரைக்கும் பையனை பத்தி எல்லாமே விசாரிப்போம். நம்ம விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ இந்த பொண்ணு நம்மளுக்கு தான், இந்த வீடு நம்மளுக்கு தானே, அவன் உள்ள வந்து உரிமை எடுத்துக்க முடியாது. கல்யாணம் முடிச்சு அந்த பையன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல அவனுக்கான உரிமையை முழுசா எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி உரிமை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க மேடம், இருந்தாலும் அந்த பையனால உரிமையா இருக்க முடியாது. அப்படிதான் மேடம் எங்களை ஒரு வாரமா இருக்க வச்சாங்க. அப்ப நாங்க எந்த உரிமையை எடுத்துக்கலையே, நாங்க இதுதான் அப்படின்னு தான் நின்னமே தவிர எங்களுக்கு அது வேணும் இது வேணும் ஆடம்பரம் வேணும்னு நாங்க நிக்கல மேடம். ஸோ அப்படி நிக்காத பட்சத்துல ஒரு வாரம் நாங்க இருந்து போனது பிடிச்சுதான் பொண்ணை தரேன், நீங்க தங்கமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு தர உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது உங்களுக்கு புரியுதா, இப்ப அரேஞ்ச் மேரேஜுக்கு பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டும் அரேஞ்ச் மேரேஜ் தான். என்ன மேரேஜுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்றத மேரேஜுக்கு அப்புறம் ப்ரூஃப் பண்ணோம், அவ்வளவுதானே டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி இங்க வேற எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இப்போ அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மேரேஜா இருந்தாலும் இப்போ வீட்டுல சமாதம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க வீட்டுல இருந்து வாழ போறாங்க. ஸோ அப்படி நந்தினி ரோஹித் வீட்டுக்கு வரும்பொழுது நந்தினிக்கு ஒரு சில விஷயம் வேணும் தேவை இருந்தா அதை செஞ்சுக்க தான் போறாங்க அங்க. அதே போலதான் என் ஃப்ரெண்டும் இப்ப மாமியார் வீட்டுக்கு வரான். அவர் பிசினஸ் மேனா இருக்கிற பட்சத்துல இந்த விஷயம்லாம் வேணும்னு அவன் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. அதுவும் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அது வேணும்னு அவன் நினைக்கிறான். அதையும் தாண்டி புரியுதா உங்களுக்கு, அதையும் தாண்டி என் ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் மேன். அதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு வரப்போற ஒய்ஃப் ஒரு ஒர்க் பண்றாங்க அதே ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பொசிஷன்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல கீர்த்தனா அவங்களும் ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல வீட்டுல இருந்தும் ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் முக்கியம் தானே மேடம். நாங்க என்ன மேடம் என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ண வந்தோமா, இல்ல ஃப்ரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ண வந்தோமா, இல்ல வசதி பத்தலன்னு வீட்டை அடிச்சுட்டு ஏதாவது கட்டிட்டு இருக்கோமா, ஜஸ்ட் ஒரு வைஃபை கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். இதுல எங்கிருந்து மேடம் நீங்க வசதியை பாத்தீங்க? அண்ணி அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை தெரியுமா? அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு வாரம் இங்க இருந்தாரு, பணக்காரர்ன்ற எந்த எண்ணத்தையும் அவர் வெளியில காமிச்சது கிடையாது. அதையும் தாண்டி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது. கரண்ட் ஆஃப் ஆயிருந்தா கூட என்ன தம்பி கரண்ட் நின்றுச்சு வேர்க்குதே அப்படின்னு நான் கேட்டா கூட இல்ல காத்து வருது மரம்லாம் இருக்கு ஃபேன் இருந்தா கூட ஆஃப் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு எனக்கு வசதி ஏதாவது இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க மனசு கோணக்கூடாதுன்னு பேசுவாரு. அப்படி இருந்த புள்ள எந்த வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கவும் நினைக்காது, ஏற்படுத்தவும் படுத்தாது. அப்படிதான் இந்த வீட்டுல அந்த பிள்ளை இருந்துட்டு போச்சு. சொல்ல போனா இப்படி ஒரு வசதியான வீட்டுல வாழ்ந்த புள்ள எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் தான் அந்த ஒரு வாரம் இருந்தாப்புல. ஏன் இதுக்கப்புறம் ஆயுசுக்கும் எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எங்க கூட ஒருத்தராதான் அவர் இருப்பாரு. அதுல எதுவும் குறை வந்துட போறது கிடையாது. இப்பதான் இந்த தம்பி தெளிவா சொல்லுதே ஏதோ நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நந்தினி கூட வராரு இங்க தங்குறாரு அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தேவைப்படும் தானே. நீ அதையும் தாண்டி நீங்க நினைச்சுக்கோங்க மேடம், நந்தினிய கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கேயே இருப்பாருலாம் கிடையாது. மாமனார் வீட்லயும் அவர் வந்து இருப்பாரு. மாமனார் வீட்டுன்றதை தாண்டி அந்த பையன் இந்த வீட்டு மருமகன்றதை தாண்டி மகனாவும் இருப்பாரு. இதனால்தான் தேவை இருக்குன்றதுனால்தான் இப்ப இதெல்லாம் ரெடி பண்றோம். இல்ல நீங்க பொண்ணை கொடுத்தா போதும்னு நாங்க ஒன்னும் கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வராம இருக்க போறது இல்ல. அதெல்லாம் ஒரு சில பேர் பண்ற விஷயம் மேடம். பொண்ணு கொடுக்குற வரைக்கும் காலை பிடிக்கிறது, பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் கழுத்தை பிடிக்கிறதுங்கிறதுலாம். என் ஃப்ரெண்டு எப்பவும் இந்த வீட்டு புள்ளதான் மருமகன்றதை தாண்டி. அதனால தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க மேடம். ஒரு சில பேரு தான் மகளுக்கு அமைய போற மாப்பிள்ள வசதியானவனா இருக்கான், பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னா அந்த மகன் மூலயமா வாழ்ந்துக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனா உங்க அண்ணா அப்படி இல்லை மேடம். தான் மகன் தனக்காக கடன்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த 5 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த வீட்டு பையனை மருமகனா ஏத்துக்கணும்னு அவர் கரெக்டா இருந்தாரு.
அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என் ஃப்ரெண்டு மகனாக தான் இருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பணக்கார திமிரி எந்த இடத்துலையும் காட்ட மாட்டான். பணங்காசோட இருக்கிறவன நடந்துக்கவும் மாட்டான். ஒரு சில பேர் வேணா இருக்கலாம் மேடம். தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலையோ இல்லை பையனை பொண்ணு எடுக்கிற இடத்துலையோ வசதி வாய்ப்பு இருந்தா அதை அப்படியே ஆட்டையை போட்டுக்கணும்னு. கரெக்ட் தம்பி, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கண்ணா. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் பொண்ணு தனக்காக கடன் பட்ட அமௌண்ட்டை கூட கொடுத்துட்டு தான் தான் பொண்ணை கௌரவமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு எதுக்காக இருந்தாலும் சண்டை வளர்க்கணும், எதுவாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் ஏன் மேடம் நினைக்கிறீங்க? தம்பி, தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. நான் ஒன்னும் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல. ஐயோ மேடம், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்லி ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சா கூட பெரியவங்களா இருக்கிறவங்க அதை அனுசரித்து போய் அந்த பிரச்சனை பெருசாகாம தான் பார்த்துக்கணும். ஆனால் அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு அந்த வீட்டு பெரியவங்களே காரணமாக இருக்காங்கன்னா ஸோ என்ன மாதிரி சின்ன பசங்களாம் பேசி தான் மேடம் ஆகணும். ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம பேசினா சரியாகவும் இருக்காது. இன்னங்காரன் அவன் பேசுகிற எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கான். பார்க்குறேன், என் டார்கெட்டே நீ தாண்டா. உன்னை அசிங்கப்படுத்தி உன் ஃப்ரெண்டுக்கு கோவம் வர வச்சு அவனோட சுயரூபத்தையும் உன்னோட சுயரூபத்தையும் வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன். பணக்காரனுங்க தான் இப்படி தான். எங்கள் அண்ணன் மனசில் நான் பதிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவரே அடித்து துரத்திடுவாரு. என்ன சார் இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க உங்க அம்மா, நீங்க எதுவுமே வாய் திறக்காம சைலண்டா வேடிக்கை பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இல்லையா? இருக்கு, கொஸ்டின்லாம் இருக்கு, நிறையா இருக்கா. எங்க உங்க பங்கு நீங்க கேளுங்களேன், பதில் சொல்லிடுவோம். எனக்கு எங்க அம்மா மாதிரி இந்த ரிசப்ஷன்லயோ இல்ல மத்தவங்கள பத்தியோ கொஸ்டின் கிடையாது. அப்புறம் உங்களை பத்தி தான் எனக்கு கொஸ்டின் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நான் பார்த்தப்ப கூட சரி ஏதோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருக்கேன். வரா என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ எனக்கு பொறையறதுலாம் உங்களால தானா? என்ன நக்கலாம் சார்? உண்மையாவே நக்கல்லாம் கிடையாது. என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கீங்களா? ஆமா, உங்களை பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப நெருக்கமா எங்கேயோ பார்த்துருக்கேன். நெருக்கமா பார்த்துருக்கீங்களா? ஆமா. இருங்க, அப்ப நெருக்கமா வந்து பார்த்தா தான் தெரியும். கிட்ட வந்து பேசுறேன்னா சார் நடுவுல கல்லு கிடக்கு பாருங்க, பார்த்து. சார் என்ன நீங்க மட்டும் ஏதோ மேலே பார்த்துட்டு வரீங்க, கீழே கல் இருந்ததை பக்கமா ஏதோ நான் ஆப்போசிட்ல நின்னா அதனால பிடிச்சிட்டேன். நான் மட்டும் நிக்கலன்னா இந்நேரம் ஒன்று மூஞ்சு முகரெல்லாம் போயிருந்துருக்கோன்னா. மாப்பிள என்ன மாப்பிள, நீங்க பார்த்து போக கூடாதா? அந்த தம்பி சொன்ன மாதிரி எழுத்தாப்புல அவர் நின்னாரு, அதனால பிடிச்சிட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் மூஞ்சில் அடிபட்டிருக்கோம். லூசு பயல, ஒழுங்கா பார்த்து நடந்து போக மாட்டியாடா? என் பேராண்டி என்ன உந்த வேகத்துல காலை ஏதாவது சுளுக்கிச்சாயா? அம்மா மாப்பிள்ள ஒரு பக்கமா காலை வச்சுக்கிட்டு நிக்கிறீங்களா? காலை ஏதாவது சுளுக்கிச்சா? என்ன சார் ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே நிக்கிறீங்க? என்னாச்சு? அவங்களாம் சொல்ற மாதிரி கால் ஏதோ சுளுக்கிச்சா? கால் சுளுக்கல, மனசு தான் ஏதோ சுளுக்கிச்சு. மனசா? ஆமா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? உங்களை உங்களை நான் எப்படி சார் பார்த்துருப்பேன்? நான் பார்த்தது இல்லையே. இல்லை, நான் உங்களை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் தோ இப்போ டச் பண்ணியிருக்கீங்க பாருங்க, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் உங்களை டச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன டச் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், டச் பண்ணியிருக்கேன். இதே உணர்வு, இதே உணர்வு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். எப்படி நடந்துச்சு? அடே சஞ்சய், மாட்டிக்கிட்டியே. ஆவி பையன் ஒரே ஒரு தடவை தானே மும்தாஜா இருக்கும்போது கட்டி பிடிச்சான். அப்ப அந்த கட்டி பிடிப்புலயுமே எல்லாத்தையும் உணர்ந்துட்டானா? ஐயோ, பாக்குற பார்வை வேற சரியில்லையே. இல்ல, இந்த அணைப்பு, இதே அணைப்பு அணைப்பு. சார் கையிடுங்க சார், நீங்க விழ போறீங்க. நான் பிடிச்சா நீங்க வேற ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கையிடுங்க சார், போய் எனக்கு வேலை இருக்கு. இல்ல இல்ல, நான் உங்களை இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்கும்பொழுது தான் எனக்கு ஏதோ மண்டைக்குள்ள ஞாபகம் வருது. இருங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். சார் சும்மா கடுப்பேத்தாதீங்கண்ணா, நான்லாம் அதுக்கு நிக்க முடியாது. நீங்க உட்காந்து தனியா யோசிங்க. ஆனா நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கிடையாது, இப்பதான் பாக்குறேன். உண்மையா? உண்மையா தான் சொல்றேன். போய் எடுங்க சார். ஐயோ கடவுளே, தண்ணி வேற தேவைப்படுது. அந்த ஒய்ஃபை ஃபிக்ஸ் பண்ற பையன் வேற தண்ணி கேட்குறான். இப்போ நம்ம எப்படி உள்ள போறது? வேலை முடிஞ்சுதுங்களா? ஓரளவு முடிஞ்சிருச்சு சார். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாப்புல. அந்த பையனும் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருப்பாரு. வேற வழி இல்லாமல் தான் இன்னைக்கு பண்ணலாமாண்ணா அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகே பண்ணலாமான்னு அவனா வந்து கேட்கும்போது நம்ம ஏன் தடுத்துக்கிட்டு அப்படின்றதுனால தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன் சார். இல்லைன்னா ரிசப்ஷன் நாளை வச்சுட்டு இன்னைக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண வந்திருக்க மாட்டோம் சார்.
புரியுது தம்பி உங்க சுச்சுவேஷனும். நீங்களும் ஒரு இடத்துல சொல்லி வச்சிருப்பீங்க, அவங்களும் திரும்ப ஓகேன்னு சொல்றேன்னு தானே பண்ண முடியும். ஆமா சார், அந்த ரீசனால தான் வந்தேன். ஏன்னா ரிசப்ஷனுக்கு அப்புறம் எப்படியும் 2-3 டேஸ் இங்கே கண்டினியூவாக ரோஹித் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நந்தினிக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூவால் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சரி இப்போ அர்ஜென்ட்டாக நாங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். புரியுது தம்பி, என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்கள் சூழ்நிலையை. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், என் தங்கச்சி பேசுறது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏதாவது வேணுங்களா தம்பி? கீழே இறங்கி வந்திருக்கீங்க. ஆமாம் சார், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தம்பி உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலையா? இல்லை சார், வந்த உடனே அம்மா கேட்டாங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, தண்ணி ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு. அப்போ தேவைப்படல வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ தேவைப்படுது. என்ன தம்பி, இது உங்க வீடு மாதிரி இல்லையா? ஏதோ தங்கச்சி பேசிட்டான்றதுக்காக இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க. உள்ள வந்து கேட்க வேண்டியதான உரிமையா? இல்லை சார் பரவாயில்ல, விசேஷ வீடு, நீங்கள் ஏதாவது வேலையில் இருப்பீங்க, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் தயங்கி நிற்கிறேன். எங்களுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் போதும் சார். தம்பி என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நான் அதை எடுத்துட்டு வரேன், இருங்க. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சார், கொடுங்க, நான் வாங்கிட்டே போறேன். சரி இருங்க தம்பி, எடுத்துட்டு வரேன். என்ன வாசுகி, அந்த தம்பி தான் வேணான்னு சொல்லுச்சுன்னா நீனும் காப்பி இவ்வளவு நேரம் கொடுக்காமல இருந்த? இல்லங்க, வந்த உடனே கேட்டேன், இப்ப எதுவும் வேணாமான்னு சொல்லிடுச்சு. அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கறது நம்ம முறையில கொடுத்துருக்கணும்ல. என்கிட்ட வந்து தண்ணி கொஞ்சம் வேணும்னு கேட்கறாப்புல. எப்பவும் உரிமையா இந்த வீட்டுல இருந்த புள்ள கிச்சன்ல தண்ணி வேணும்னா வந்து அதுவே குடிக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப விருந்தாடிலாம் இருக்காங்கன்றதுனால தானே எட்டன்னு கேக்குது. அதை புரிஞ்சுட்டு நம்மள அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும்ல. இந்த வீட்ல உரிமையா இருந்த பிள்ளையா அந்த அளவுக்கு அந்த பையன் இந்த வீட்ல இருந்திருக்கான்? அப்பா வந்த உடனே அம்மா கேட்டாங்க தான். ஏங்க, உங்களை மாதிரி தான் நானும் நினைச்சேன். நம்ம வீட்ல இருந்து பழகின புள்ள வேணும்னா கேக்கும் கூச்சப்படாம, இப்ப வேணான்றதுனால தான் வேணான்னு சொல்லிட்டு போதுன்னு தான் நான் விட்டுட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. இப்பதான் சரி நம்ம கேட்டதும் புள்ள வேணான்னுடுச்சு, இருந்தாலும் நம்ம கொடுக்கணுமேனு உங்களை மாதிரி யோசிச்சுதான் இப்ப கீர்த்தனா கிட்ட காப்பியை கொண்டு போய் செத்த கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். மாடியில இருக்காங்கல்ல, ஏறி போக முடியாது. நம்ம கீர்த்தனா தம்பி தண்ணியும் கேட்டுச்சு, இந்த காப்பி கூட சேர்த்து தண்ணியும் கொடுத்துட்டு வந்தா. சரிங்கப்பா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போறேன். யாராவது ஆம்பளைங்க வந்தா பொண்ணு வெளியிலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க அண்ணன் இப்போ தான் பொண்ணு கையில காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. என்னன்னு தெரியலையே. இதுக்கு மேலேயும் அண்ணன் கிட்ட நம்ம பேசணும்னா கரெக்டான ஆன்சரும் கிடைக்காது. அண்ணன் மழுப்பி தான் பேசுவான். என்ன இருக்குன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். கீர்த்தனா அப்பா கிட்ட தானே தண்ணி கேட்டாங்க, அப்பா கிட்ட காப்பி கூட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரட்டும். இல்லத்தா, அப்பா ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் மாடிக்கு ஏன் இப்போ ஏறி இறங்கிக்கிட்டு விசேஷ நேரத்தில்? பரவாயில்ல, நான் சும்மா தானே இருக்கேன், நான் போய் கொடுத்துட்டு வரேன். அப்படியாம்மா? சரி சரி, போயிட்டு வா. சரி வாசுகி, இப்பில இருந்தே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலையை பாரு. அப்புறம் அதை மறந்துட்டு இதை மறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டு சைடு நம்மளுக்கு எது வேலை வைக்கலதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு வரவேற்பு, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியா இருக்கணும். நம்ம ஊருக்காரங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு அங்க நிக்கணும். சரிங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். அப்புறம் மண்டபத்துக்கு விட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஞாபகமா. சரி, நான் போய் சம்மந்திக்கிட்ட எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுறேன். வேற ஏதாவது செய்யணுங்களா, வேற ஏதாவது எங்க சைடு பாக்கணுங்களா அப்படின்னு. சரிங்க. கடவுளே, எதை யோசிக்கிற காப்பி கப்ப வச்சுக்கிட்டு. அண்ணி, நீங்க அண்ணெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா மாப்பிளைய விட மாப்பிளையோட ஃப்ரெண்டு உங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்டவர் போலயே. அது அது ஆமா அண்ணி, அவர் இங்க இருந்தாருல, அப்ப மாப்பிள்ளை கூட தான் அவர் ஒரு வாரம் இங்க இருந்தாரு. நல்ல பையன். ஓஹோ, நல்ல பையனா? அதுக்குன்னு எங்க அண்ணன் ஒரு ஆம்பளை வந்தா வீட்டுல வெளியில பொம்பளை பிள்ளைங்க வரதே அனுமதிக்க மாட்டாரு. இப்ப தான் பொண்ணு கையில காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அதை கேட்டேன், அந்த அளவுக்கு அந்த பையன் பழக்கமா? அண்ணி, இப்போ வெளியாள் வந்தா உங்க அண்ணன் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாருதான். ஆனா இந்த தம்பி வெளியாள் கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். மாப்பிள்ளை எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும். மாப்பிள்ள அளவுக்கு முக்கியமா இவரு? ஆமா அண்ணி, மாப்பிள்ளை அளவுக்கு எங்களுக்கு முக்கியம்தான். எதுவும் சரியா படலையே, ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. கட்டிக்கிற முறைலாம் ஆகாஷுக்கு இருக்கு. 2-3 நாளா இந்த வீட்டில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் தண்ணி கேட்டா கூட என்ன மாமா என்கிட்ட தண்ணி கேட்குற, போய் மொண்டு குடின்னு சொல்லுவா. அப்படி இருக்கிறவ அம்மாவும் அப்பாவும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காப்பி போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்கிறான்னா அப்ப என்னவா இருக்கும்? ஐயோ, இவன் எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்னு தெரியலையா. என்ன சார், வேலைலாம் முடிஞ்சிருச்சா? ஓரளவு முடிஞ்சிருச்சு சார். அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. என்ன எப்போது பார்த்துருக்கீங்களா? சார் சீரியஸாவே நான் எங்கேயும் பார்த்ததில்ல. திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுனால பார்க்காதவங்களை பார்த்தா சொல்ல முடியும். இல்ல, நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? சார் வீட்டுக்கு நான் ஒரே பையன், நான் மட்டும்தான். எனக்கு ஜெராக்ஸ்லாம் யாரும் இல்லை. இல்லையே, நான் உங்களை பார்த்துருக்கேன். சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். திரும்ப ஒரே தடவை எனக்கு கை கொடுங்க. அந்த உணர்வை வச்சு நான் எதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். உணர்வை வச்சு கண்டுபிடிக்க போறீங்களா? சார் என்ன லவ்வர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி லவ்வர் பிரச்சனை இல்லதான். பட் இருந்தாலும் லவ்வரையும் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தப்ப சரியா பார்க்காம விட்டுட்டேன், கீர்த்தனா ப்ராப்ளமால. பட் செகண்ட் டைம் உங்களை பார்த்தப்ப கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனா நீங்க என்ன வந்து டச் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு செகண்ட்ல நான் என்னையே மறந்துட்டேன். ஐயோ, என்ன இப்படி பேசுறான்? இந்த முகம், கருப்பு கலரு, இந்த தோரணை,
இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். கடவுளே, காதல் வசனம் பேசுறானே. இந்த தெனாவட்டான பார்வை இதை கூட நான் ஏதோ க்ளோஸ்அப்ல பார்த்துருக்கேன். என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்ற மாதிரி தோணுது. நீங்க ஏதோ என் மனசுக்குள்ள போய் இதை பண்ணிடுறீங்க சார். இல்ல, தயவு செஞ்சு சார் அப்படின்னு கூப்பிடாதீங்க. நான் மென்மையான குரல்ல இதை கேட்டிருக்கேன். ஏதோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு கனெக்டிங் இருக்கு. போச்சு போச்சு சஞ்சய், மாட்டின செத்தடா டேய். கையை கொடுங்க சார், ப்ளீஸ் கையை கொடுங்கண்ணா. சார் அப்படிலாம் கையை கொடுக்க முடியாது. நான் தண்ணி வேணுன்றதுக்காக கீழே வந்தேன். நீங்க பண்றத பார்த்தா எனக்கு தண்ணி வேணாம், ஒன்றும் வேணாம். தாகம் எடுத்து செத்தாலும் பரவாயில்ல, நான் மேலே போறேன். சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்க பார்வை ஏதோ என்ன பண்ணுது. கடவுளே, இவன் சரிப்பட்டு வரமாட்டான். காதல் வசனம் பேச ஆரம்பிச்சுட்டான். மும்தாஜுக்கு வந்த சோதனை. டேய், கேரக்டரை கொண்டு எத்தனை மாசம் ஆகுது, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. சார் கையை கொடுங்க. முடியாது. ஐயோ சார் கையை கொடுங்க. முடியாதுங்கிறல்ல. நீங்க இப்படிலாம் சொன்னா கொடுக்க மாட்டீங்க, நானே பிடிச்சிக்கிறேன். உங்க கையை பிடிக்கிறதுக்கு முழு உரிமையும் எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆமா, அந்த உரிமை எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. நான் உங்க கையை ஒரே ஒரு டைம் டச் பண்ணிக்கிறேன். ஐயோ கடவுளே, எல்லாம் இந்த கார்த்திக் கம்யூனிட்டி பையில வந்தது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்களால உணர முடியுதா? ஆனா எனக்குள்ள உணர முடியுது. ஏதோ ஒரு விஷயத்த நான் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் என் கையில கிடைக்கல. ஆனா இப்போ உங்க ரூபத்துல என் கையில அந்த விஷயம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியே தோணுது. என்ன உங்க கையை தொடும்பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. சரியான பொம்பளை பொறுக்கி, பொண்ணுன்னு பேர் வச்சா கூட ஆசைப்படுவோம் போலயா. பொம்பளை வேஷம் போட்டிருக்கும் போது நம்மளே கேவலமா தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த நாதாரி அந்த கிட்ட லவ் பண்ணிருக்கு பாரு. கொஞ்சம் நெருங்கி பாக்குறேன், கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நானா? இல்ல நான் நெருங்கி பாக்குறேன். ஐயோ ஆளை விடுங்க சார். சார் சார் என்ன விடுங்க சார். சார் உங்களுக்குள்ள என்னுடைய தேடல் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. கடவுளே, கன்றாவி விடுங்க சார். என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம். இதே அணைப்பு அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும்.